இயக்குனரை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னென்ன காரணத்தினால ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, a director of a company can be removed from his office before the expiry of his terms. அதாவது அதாவது ஒரு நிறுவனத்துடைய இயக்குனர் வந்து அவருடைய பணிக்காலம் முடிவதற்கு முன்னரே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அலுவலகத்திலிருந்து அவரை வந்து நம்ம நீக்கப்படலாம். சரிங்களா? ஸோ யார் மூலமா அது நியமிக்கப்படலாம் அப்படின்னா, யார் மூலமா அது வந்து அவரை வந்து நீக்கப்படலாம் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், கம்பெனி லா போர்ட். ஸோ இவங்க 3 பேரும் வந்து ஒரு டைரக்டர் வந்து ரிமூவல் பண்றதுக்கான தகுதி உடையவர்கள். சரிங்களா? பாருங்க, a director can be removed from his office in any of the following 3 ways. ஸோ 3 வகைகளை பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிமூவல் பை ஷேர் ஹோல்டர்ஸ் 169. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸை வந்து நம்ம எப்படி ரிமூவ்னா, ஷேர் ஹோல்டர் மூலமா வந்து ஒரு டைரக்டர் வந்து நம்ம ரிமூவல் பண்ணலாம். செக்ஷன் 169 எப்படி ரிமூவல் பண்ணாங்கன்னா, a company whether public or private எந்த எதுவாக இருந்தாலும் சரி, may by giving a special notice and passing an ordinary resolution. சரிங்களா? அதாவது ஒரு நிறுவனம் அந்த சிறப்பு அறிவிப்பை வழங்குவதன் மூலமாகவோ அல்லது சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாகவோ remove a director before the expiry of his period. ஸோ அவருடைய அந்த பதவி காலம் காலாவதியாவதற்கு முன்பாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, வித்தவுட் தி ப்ரூஃப் ஆஃப் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஸோ நீக்கப்படலாம். எப்படி அப்படின்னா, அதாவது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எப்படி அப்படின்னா, மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்றது, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், மிஸ்பியன்ஸ்னா தவறாக செயல்படுது, ஆர் அதர் மிஸ்கான்டக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி டைரக்டர். ஸோ அவர் எப்படியெல்லாம் செயல்படுறதுனால நம்ம வந்து அவரை நீக்கலாம் அப்படின்னா, அந்த தவறாக நிர்வாகம் செய்கிறது, நம்பிக்கையை இழக்கிறது, தென் தவறாக செயல்படுது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால ஒரு இயக்குனரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த தவறான நடத்தையின் மூலமாக ஆதாரத்தோட நம்ம வந்து ஆதாரத்தோட வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி அவனை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதுக்கு எதுக்குமே ப்ரூஃப் தேவையில்லை. ஓகேங்களா? இஃப் the shareholders feel that the policies pursued by the director are not appropriate, then director can be removed. So அந்த இயக்குனர் வந்து அந்த பின்பற்ற வேண்டிய கொள்கைகளை வந்து பொருத்தமானதாக இல்லாமல் என்று அந்த ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து நினைச்சாங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து ஷேர்ஹோல்டர்ஸ் மூலமா அவரை வந்து நீக்கப்படலாம். சரிங்களா? The shareholders can do so by passing an ordinary resolution in a general meeting. அதுக்கப்புறம் ஒரு பொது கூட்டத்துல ஒரு சாதாரணமாக தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவதன் மூலமாகவும் அந்த பங்குதாரர்கள் வந்து அந்த மாதிரி வந்து அவர்களை நீக்குதல் செய்வதற்கான தகுதி உடையவர்கள். அடுத்தது ரிமூவல் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்தது ஒரு மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசின் மூலமாகவும் இயக்குநர்களை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ரிமூவல் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, the central government has been empowered to remove managerial personnel from office on the recommendation of the company law board under the following circumstances. ஸோ ஒரு மத்திய நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் அந்த கம்பெனி சட்டத்தினுடைய அந்த வாரியத்தினுடைய பரிந்துரையின் பேரில் அந்த நிர்வாக அதிகாரிகளை என்ன பண்ணலாம்னா, அந்த அலுவலகத்தில் இருந்து நீக்குவதற்கு அந்த மத்திய அரசுக்கு அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. தென் அந்த மத்திய அரசு எந்த நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான அந்த கம்பெனி சட்ட வாரியத்திற்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் உள்ளதோ, அந்த மத்திய அரசுடைய கருத்துப்படி அந்த பரிந்துரைக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், where a person concerned in the conduct and management of affairs of a company has been guilty of fraud, misfeasance, persistent negligence in carrying out his obligations. ஸோ என்னென்ன காரணத்தினால பாருங்க, ஒரு பர்சன் என்ன பண்றாங்க, வேற பர்சன் கன்சர்ன் இன் தி கான்டக்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா என்ன தவறு செய்யறாங்க, கில்ட்டி ஆஃப் ஃப்ராட் பண்றது, மிஸ்ஃபியன்ஸ்னா தவறாக செயல்படுறது, தென் நெக்லிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரியான செயல்படும் போது என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவரை நீக்குவதற்கான தகுதி உடையவர். ஓகேங்களா? ரெண்டாவது, வேர் தி பிசினஸ் ஆஃப் எ கம்பெனி has not been conducted and managed by such a person in accordance with business principles or produce commercial practices. அதாவது அந்த தொழிலினுடைய அந்த கொள்கைகளை வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, தென் அந்த விவேகமான அந்த வர்த்தக நடைமுறைகளுக்கு ஏற்ப செயல்படாமல் நடத்தப்படாமல் நிர்வகிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நீக்கப்படலாம். மூலமா நீக்கப்படலாம். மூணாவது,
where the business of any of a company has been conducted and managed by such a person in a manner which is likely to cause injury or damage to the interest of the trade, industry or business. மூணாவதா பாருங்க, ஒரு எந்த ஒரு அந்த இயக்குனர் இருக்கலாம் பார்த்தீங்களா, அந்த இயக்குனர் அந்த நிறுவனத்தை வந்து நிர்வகிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த கடுமையான வியாபாரத்தினுடைய பாதிப்பு, தென் வர்த்தகம் பாதிக்கப்படுறது, அல்லது தொழில் அந்த வியாபாரத்தினுடைய கொள்கை வந்து சேதம் ஏற்படுதல். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த ஒரு டைரக்டர் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அந்த டைரக்டர் வந்து நீக்கப்படுகிறார். த்ரூ யார் மூலமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா. அடுத்தது, where the business of a company has been conducted and managed by such a person with the intent to defraud its creditors, members or any other persons. ஸோ மூன்றாவதா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் அந்த நிறுவனத்தில் இருக்கிற வணிகர்கள், அந்த கடனாளிகள் கிரெடிட்டார்ஸ், தென் மெம்பர்ஸ் அல்லது வேற ஒரு சில நபர்களையும் கூட அதர் பர்சன்ஸ் கூட மோசடி செய்கிறது, சட்டவிரோதமான நோக்கத்திற்கு செயல்படுறது, தென் அந்த பொது நலனுக்காக சேதமளிக்கத்தக்க விதத்தில் வந்து மோசடி செய்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நோக்கத்தோடு எந்த ஒரு இயக்குனர் வந்து செயல்படுகிறாரோ, சரிங்களா, ஸோ அவரை வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிமூவல் பண்ணுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிமூவல் பை தி கம்பெனி லா போர்டு. ஸோ கம்பெனியினுடைய லா போர்டு, அந்த நிறுவனம், அந்த கம்பெனி சட்ட வாரியத்தின் மூலமாக ஒரு இயக்குனர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படும், ரிமூவல் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, இஃப் an application has been made to the company law board against the operation or mismanagement of a company affairs by a director, then the company law board may order to termination of the director's tenure to set aside an agreement has been entered into the between the company and the director. அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனருடைய தவறான நிர்வாகத்தினால் அந்த நிறுவன சட்டம் வந்து அவர்